கட்சி இயக்கம் இதுல இருந்து பின்கதவால் ஆள் பறிக்கிற வேலை நீங்க பாக்குறேன்டா. உங்களோட அபிவிருத்திக்கு காசை கொடுத்து ஆக்கள் பறிக்கிறேன்டா. இது அவரை உம்மா விட்டு காசா? இது அரசாங்க பணம். இதை அவர் கொடுத்து அதை இவங்களாக்கள் வாங்கி கொண்டு பங்குட்டத்துக்கு என்ன அது ரணில் சந்த பணம்னு சொல்லிட்டு தெரியலா? அது இந்த அரசாங்க திரைசேரி பணம். எங்கட வரியால நாங்க கொடுத்த பணம். அதை எடுத்துக்கிட்டு வேண்டிய பண்ணி செலவழிக்கலாம். ஆனா கட்சி சொல்ற பேச்சை கேட்டு கட்சி எடுக்கிற முடிவோட நிக்கணும் பாராளுமன்ற உறுப்பினர்கள். 30 வருஷம் நான் பார்லிமெண்ட்ல இருக்கேன். இங்க எப்பயாலும் ஒரு ஜனாதிபதி இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை எதிர்கட்சிக்கு தராம விட்டுருக்கானா? இவர் மட்டும் தான் செஞ்சார் அந்த வேலையை. எல்லாருக்கும் சகலருக்கும் கிடைக்கிற காசை இவரோடு இருக்கிறார்களுக்கு மட்டும் கொடுத்த முதலாவது ஜனாதிபதி இவர். இந்த பெரிய அநியாயத்தை செஞ்சு விட்டு அதுக்கு பேர் போட்டுக்கிட்டு போறார்கள். இப்ப பஸ் புறப்பட்டாச்சு. நான் கடும்பகத்தில் பஸ்ல போறேன். 7 மணி நேரம் இருக்கீங்க. நேரத்தோட வந்து பஸ்ல சீட்டு இருக்கே ஏறிக்கலாம். பிறகு வந்தீங்க ஃபுட்பால் பண்ணி வரும். நான் படுவேன் பஸ் ஓடிக்கிட்டு போய் வெள்ள இடத்துல போய் அடிப்பம் பிரேக்கா எல்லாம் இருக்கிறவெல்லாம் வெளியே வீசி போடுவீங்க. நீங்க ஃபுட்பால் வரணும். இந்த ஃபுட்பால் வர்றதுக்கு நீ யாரும் மறந்தவில்லை. இந்த கட்டத்தில் இந்த இறுதி கட்டம் இது. இந்த சமூகத்தின் இயக்கம் என்ன விலை கொடுத்திருக்கிறோம்? நாங்க எத்தனை பேரை பலி கொடுத்திருக்கிறோம் இந்த இயக்கம். இந்த தேர்தலில் நான் கூட பிழைக்க மாட்டேன் நேரம் பிரச்சனை இல்லை. ஆனால் இயக்கத்தை அழிச்சு விட்டு போயிடாது எனக்கு.